Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 851 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாமு கடல்லையே நடந்து வந்தால எல்லாம் அந்த கேண்டி பைய பண்ண வேலை. இப்ப இவளை இப்படியே கூப்பிட்டு வந்தா வாக்கிங்லயே விரட்டி வருவா, எங்க போனாலும் நம்ம ஆளுல விட மாட்டா. பாவம் இத பார்த்துட்டு கேரட் தான் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஏன்னா அந்த வீணா போனவனை கொல்றதுக்காண்டி தான் பெட்ரோ அவனோட உயிரியே விட்டான். ஆனா அவனுக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே. இப்போ பிக் மாம தூக்கிட்டு போக வேண்டிய வேலை ஜூயிஸோடது. அது எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு வண்டையா திட்டிட்டு இருப்பான். இங்க கேரட்டால சுத்தமா ஏத்துக்க முடியல, கதறி அழுதுட்டு இருப்பான். இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, பெட்ரோ பிளாஸ்ட் பண்ணல அவனோட ரைட் ஆர்ம் கம்ப்ளீட்டா காலி. சரி அப்ப ஒத்த கையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவான்னு பார்த்தா அந்த கையையுமே கேண்டில உருவாக்கிடுவான். இதுல வேற இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் அவனோட ரைட் ஹேண்ட பார்க்கும் போதும் பெட்ரோவோட மூஞ்சிதான் அவனுக்கு தெரியுமாமா. தெரிஞ்சு என்ன பண்றது, அதான் கை போச்சு இல்ல, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் தான். அந்த நெப்போலியனுங்கிற கத்தி என்ன சொல்லுனா, இப்போதைக்கு இவங்க கண்ட்ரிலேயே ஸ்டார் ஹேட்ஸ் தான் பிக்கஸ்ட் கிரிமினல், அவங்களுக்கு இனிமேட்டு ஃபியூச்சரே இருக்கக்கூடாது, மொத்தமா நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க கேரட்டோட மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே கொலை வெறியில லுக் விட்டுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஹோல்கே கைலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் ஜூயிஸும் ப்ரோமேத்தியஸும் இருக்காங்க. என்னடா இது நம்மளை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு புலம்பி தள்ளுவாங்க. அதுல இந்த ப்ரோமேத்தியஸ் இருக்குது, அது நெருப்ப சாப்பிடணும், இல்லன்னா அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். இப்ப சுத்தமா பவர் இல்லாதனால முக்கிட்டு இருக்கும். ஜூயிஸுக்கும் அதே மாதிரி தான், தண்டர் கிளவுட சாப்பிடணும், இல்லன்னா அதுவும் டயர்ட் ஆயிரும் போல. சோ ரெண்டு பேரும் கடற்கரை ஓரமா நின்று புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் இங்க சஞ்சி பறக்கும் கம்பளத்துல சும்மா ஜாலியா போயிட்டு இருக்கான். ஜாலியா இல்ல, கேக் செய்ய போயிட்டு இருக்கான். அப்போ சிஃபோனோட தங்கச்சி லோலாவை பத்தி பேசும்போது அவ சாக்லேட் தாறுமாறா பண்ணுவான்னு சொல்லுவா. ஏன்னா அவ தான் மினிஸ்டர் ஆஃப் சாக்லேட். அவ எப்போ இந்த ஐலாண்டை விட்டு போனாலும் அதுக்கப்புறம் அந்த சீட்டு காலி ஆயிருச்சு. அது ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு கேண்டிடேட் இருக்கா, ஆனா அவ வேண்டான அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றாளாமா. அதனால தான் அங்க யாருமே மினிஸ்டரா இல்ல. அது வேற யாரும் இல்ல, நம்ம புட்டிங்கு. அவளுக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா லோலா ஒரு நாள் திரும்பி வருவான்னு. இதையே மேடம் ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு தான் சொல்லுவானா பாருங்களேன். நான் சஞ்சய் இருக்கான்னு வெக்கப்படுறாளாமா. எப்படி சஞ்சய் சிஃபோனு புட்டிங்கன்னு எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா கப்பல்ல போயிட்டு இருந்த பவுண்ட் அவங்கள பாத்துருவாரு. பார்த்த உடனே செம ஷாக்கு. ஏன்னா சிஃபோன் அவரோட பொண்ணு ஆச்சே, அதனால கூப்பிட்டு பாப்பாரு, ஒன்னும் கேட்கல. இங்க புட்டிங் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கால, அவளை மேல வந்து உட்கார சொன்னா நார்மலான புட்டிங்கு வெக்கப்படுவா. ஆனா அவளுக்குள்ள இருக்காலே ஒரு அன்னியன். அவ என்ன சொல்லுவானா, இப்ப ரெண்டு பேருமே வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்காங்க, யாரு புட்டிங்கும் நம்ம சஞ்சியும். இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து போனாங்கன்னா எல்லாரும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் போறாங்கன்னு தப்பா நினைச்சிருவாங்கல்ல. அதனால தான் நான் இப்படி வர்றேன்பா. சிஃபோன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, அட எரும மாட்டி எருமை, இங்க யாருமே பாக்குறதுக்கு இல்ல, எதுக்கு தேவையில்லாம லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க மேலவான்னு சொன்னா, ஏவன் எந்த இடத்துல இருந்து எப்படி பாக்குறான், எங்க பாக்குறான், என்னென்ன வெரைட்டில பாக்குறான்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், அதனால மூடிக்கிட்டு இரும்பா. அப்ப சஞ்சய் ரொம்ப அக்கறையா, பாத்துமா கீழே வந்து ஆதம்பானா, உள்ளுக்குள்ள இருக்க நல்லவளுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா வெளியில இருக்க அவளுக்கு கடுப்பா இருக்கும். நான் கீழே விழுந்தா என்ன, விளாட்டி உனக்கு என்னடா விளக்கென்ன, இப்படித்தான் தொங்கிட்டு வருவேன்பா. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு ஒரு வழியா அந்த சாக்லேட் ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இப்பதான் இவங்க ஐலாண்டு பக்கத்திலேயே வராங்கன்னா, இனி போய் சாக்லேட்டை பண்ணி, ஐ மீன் அந்த கேக்க பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பண்ணிக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள அவ இந்த உலகத்தையே ரெண்டு துண்டா ஆக்கிடுவா போல. நம்ம ஆளுங்க நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபகரமா இருக்குது. இங்க லூபி மிரர் டைமென்ஷன்ல அண்ணா பின்னா அவனை போட்டு குத்துன்னு குத்தி தள்ளிட்டு இருப்பான். என்ன பண்றது, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம ஆளு கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அதனால ஷாவுடா ஷாவு அப்படின்னு காட்டுத்தனமா குத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். என்னடான்னா அவன் முதுகுல இருந்து ஏகப்பட்ட கை வரும். அந்த கையை வச்சு லூஃபி குத்துற பஞ்ச எல்லாத்தையுமே அவனும் குத்துவான். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி கும்முன்னு குத்திட்டே இருந்தவனே லூஃபிக்கே டயர்ட் ஆயிரும். பின்ன அவன் அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருந்தான்னா, நம்ம பையன் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகமா குத்துறான்னா அவன் எத்தனை கை வச்சிருக்கான் பாருங்க. அப்படி இருக்கும் போது நம்ம லூஃபியோட அட்டாக் அவனால ஈஸியா தடுக்க முடியும் தானே. இப்ப பாரு என்னோட அட்டாக்னு சொல்லி அத்தனை கையை யூஸ் பண்ணி சும்மா கண்ணா பின்னான்னு குத்துவான். லூஃபியால தடுக்க முடியாம திருச்சிருவான். பண்ணி அவன் ஆளு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. அவ்வளவுதான் அவன் காலின்னு சும்மா சொல்லக்கூடாது. லூஃபிய கட்டதோட சிவத்தோட வச்சு சும்மா செய்யு செய்ய பண்ணிடுவான். அவன் அடிக்கிற அடியில அந்த சிவரே உடஞ்சி சப்ப ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு அடி எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி வேற லெவல்ல கத்துவானுங்க. இப்ப லூஃபிய நார்மலா அடிச்சா அவனுக்கு வலிக்காது, ஆனா அவன் தான் ஹாக்கி பவரை போட்டு குமுறி எடுத்துட்டானே. அதனால லூஃபியோட பாடி நல்லா அடி வாங்கிருச்சு. ஆனாலும் பையன் கம்ப்ளீட்டா டவுன் ஆகல. மூச்சடக்க முக்கிக்கிட்டு எந்திரிக்க தான் செய்வான். பரவாயில்லையே, பையன் டஃப் கொடுப்பான் போலயே. இப்ப தெரியுதா என்னோட எபிலிட்டி என்னன்னு. உன்னால ஒரு விஷயத்தை பெஸ்டா பண்ண முடியும்னா என்னால அதை விட அதை பெட்டரா பண்ண முடியும். உன்னோட ஸ்பீடு பவர் எல்லாத்த விட நான் அதிகமா இருக்கேன். என்ன பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கும் போது லூஃபி கடுப்பாயி ரப்பர் மோச்சி கிட்ட எல்லாம் தோக்காரா கொய்யாலன்னு செகண்ட் இயர்ல பாஞ்சு வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆளு சட்டக்குன்னு காணாம போயிருவான். உடனே ரெண்டு பேரும் மாத்தி செம ஸ்பீட்ல மூவ் பண்ணி சண்டை போடுவானுங்க. ரெண்டு பேரும் மூவ் மட்டும் கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவனுக்கு கண்ணுக்கே தெரியல. கேட்டகரி எவ்வளவு வேகமா மூவ் பண்றானோ அதுக்கு ஈக்குவலா லூஃபியுமே மூவ் பண்றான். ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணும் போதும் நம்மளால அடிப்பான் தடுப்பான்.
இப்படியே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லங்கும் போது அவன் என்ன பண்ணுவான், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி லூஃபியோட வாயிலேயே ஒரு மிதி மறுபடியும் நம்மால தெரிச்சிருவான். மத்ததெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த கூட இருக்கானுங்களே அல்லக்கைங்க, அவனுங்க பில்டப் பண்றதுதான் தாங்க முடியல. நம்ம தலைவர் சூப்பர், அவரு தான் மாசு, அவருக்கு எதிர நின்னா எல்லாரும் லூசு அப்படி இப்படின்னு விவரம் தெரியாம பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. லூஃபி எந்திரிச்சு வந்து பயங்கரமா மூச்சு வாங்குவானா, உடனே அடுத்து என்ன அட்டாக் பண்ண போறான்னு அப்படியே செக் பண்ணுவான். பையன் விரல எடுத்து கடிப்பான். எத்தனாவது கியர் எடுக்க போறான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன இதுக்கப்புறம் இவனுக்கு சண்டை வேற லெவலா நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியும். இல்ல யாரு ஜெயிச்சா, நம்மளுக்கு பிக் மாமா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.